காவல் சிறப்பு ஆய்வாளர் சண்முகவேல் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மூன்றாவது குற்றவாளி மணிகண்டன் என்பவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், சுடப்பட்டிருக்கிறார். தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்டதாக அவர் உயிரிழந்ததாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கோவையிலிருந்து கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த கொலை சம்பவத்தில் 6 தனிப்படைகள் காவல்துறையினர் அமைத்திருந்தார்கள். ஒரு தனிப்படை என்பது லோக்கல் என்கொயரிக்காகவும், இன்னொரு தனிப்படை என்பது இன்வெஸ்டிகேஷனுக்காகவும், மீண்டும் 4 தனிப்படைகள் பிற குற்றவாளிகளை அரசு செய்ததற்காகவும் என்று கூறியிருந்தார்கள். தந்தை மகன் சரணடைந்து விட்டார்கள். இதில் வேறு ஏதேனும் சூழ்ச்சி இருக்குமா? காவல்துறையினர் அவரை எங்கு சுட்டார்கள்? எதற்காக சுடப்பட வேண்டிய தேவை இருந்தது? பொதுவாக காவல்துறையினர் சுடப்படும் போது முட்டிக்கு கீழே சுட வேண்டும் என்ற வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துல நேற்றைய தினம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அதுல தந்தையும் மகனும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல சரணடைந்து விட்டார்கள். இந்த சூழல்ல இந்த வழக்குல தலைமறைவா இருந்த மணிகண்டனை பிடிப்பதற்கு 2 தனிப்படைகள் மிக தீவிரமாக தேடப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல மணிகண்டன் நேற்று கைது செய்யப்பட்டு, அதாவது இரவு கைது செய்யப்பட்டு, ஒரு நபர் கைது செய்யப்பட்ட உடனே அந்த அவர் கொலை செய்தார்னா அந்த கொலைக்கு அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள், அதாவது அதை எங்க வச்சிருக்காங்க, இந்த கொலை சம்பவம் நடந்த இடத்துல நீ என்ன பண்ணன அப்படிங்கிற விசாரணை காவல்துறை முதல்ல கையெடுப்பாங்க. அப்படி மணிகண்டனை போலீசார், அதாவது பாத்தீங்கன்னா இந்த சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளர் தலைமையில பாத்தீங்கன்னா இந்த மணிகண்டனை அழைத்து செல்றாங்க. அதாவது உடுமலை அடுத்த குடிமங்கலம் இருக்கக்கூடிய சிக்கனூர்ங்கிற ஒரு ஓடை பகுதியில தான் இந்த சிறப்பு SSI சண்முகவேல வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆயுதங்களை அங்க பதுக்கி வச்சிருக்காங்க. வழக்குல கைது செய்த உடனே இது மாதிரி அந்த பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்கு அழைத்து செல்லும் போது மணிகண்டன் மீண்டும் காவல்துறை மீது கொலைவெறி தாக்குதலுக்கு ஈடுபட்டு இந்த சரவணகுமார் மீது 2 இடங்கள்ல கை மற்றும் கால் பகுதிகளை வெட்டியிருக்காரு என்று முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு. அப்போது பாதுகாப்பு, அதாவது ஏற்கனவே இவங்க காவல்துறை மீதே படுகொலை செய்த வழக்குனால துப்பாக்கியுடன் தான் இவர்களை தனிப்படைகள் கைது செய்வதற்கு எடுத்து செல்வாங்க. அப்படி அழைத்து செல்லும் பொழுது மணிகண்டன் மீண்டும் காவல்துறை மீது தாக்குதல் நடத்திய பிறகு போலீசாரும் அவங்க பாதுகாப்புக்காக 2 இடங்கள்ல சுட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கு. அது பகுதி ஒரு ஓடை பகுதி என்பதால் அங்கிருந்து வெட்டி விட்டு தப்பித்து ஓடும் பொழுது சுடப்பட்டதுல அந்த இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கார். இப்ப சம்பவ இடத்துல காவல்துறையினர் அந்த பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவு கூடாமல் இருப்பதற்கும், அதே சமயம் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை தான் நடத்துவாங்க. நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும். அப்படி அவங்க அந்த பகுதியில ஆய்வு செஞ்சு அந்த விசாரணை தீவிரப்படுத்துவதற்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த உதவி ஆய்வாளருக்கு உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. மணிகண்டனுடைய உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வாங்க. இந்த சூழல்ல அவர் ஏற்கனவே அந்த நம்ம SSI சண்முகவேல வெட்டிய அந்த ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செஞ்சிருப்பாங்க. அவரிடம் 2 குண்டுகள் அவர் மீது பாய்ந்து, அதாவது மணிகண்டன் மீது பாய்ந்து உயிரிழந்திருக்கிறார் என்ற முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு. சரியாக அந்த குண்டுகள் ஒரு குண்டு மார்புக்கு கீழ் பாய்ந்திருப்பதாகவும், இன்னொரு குண்டு முட்டிக்கு மேல் பாய்ந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது அனைத்துமே உயர் அதிகாரிகள் அந்த இடத்துல போய் விசாரணை நடத்தி என்ன நடந்தது, யாரு முதல்ல தாக்குனார்கள், யாருடைய எந்த உதவி ஆய்வாளருடைய துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் பாய்ந்தது என்ற முழு விவரங்களும் நமக்கு இனி ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த மணிகண்டனை திருப்பூர் அரசு மருத்துவமனை கொண்டு போய் பிரேத பரிசோதனை செய்வார்கள். பிரேத பரிசோதனை செய்த போது எந்த இடத்துல குண்டு பாய்ந்து எதனால அவர் உயிர் போக காரணமாக இருந்தது என்ற முழு அறிக்கையும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதையும் நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்வாங்க. காவல்துறையுடைய ஒரு 100க்கு அவசர உதவி எண்ணுக்கு ஒரு கால் அதை விசாரிக்க சென்ற காவலரை அதாவது அவருடைய காவல்துறை உடையில் இருக்கும் போதே எந்தவித அச்சமும் இல்லாமல் அவரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் காவல்துறை மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் ஒரு பயத்தையுமே தான் அவங்களுக்கு கொடுத்திருந்தது. அதே சமயம் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த சூழல்ல அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதற்கு காவல்துறை உடனடியாக தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களை விசாரணை தீவிரப்படுத்தி அவர்களை கைது செய்த சூழலில் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் காவல்துறையை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டதால் தங்களுடைய பாதுகாப்புக்காக அவரை நாங்கள் சுட்டோம் என்று காவல்துறை தரப்புல இப்போது வரைக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை முழுமையடையும் போதுதான் என்ன நடந்தது, உண்மையாகவே காவல்துறை அவர் பாதுகாப்புக்காக சுட்டார்களா, வேறு
தாக்குதலுக்காக சுட்டார்கள் என்ற கேள்விகள் நமக்கு கிடைக்க வரும். ஆனால் இந்த வழக்குல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவமாகவும் திருப்பு முனையமாகவும் இந்த இப்ப நிகழ்வு நடந்திருக்கு. இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவென்றால், இது இந்த ஏற்கனவே வந்து அவருடைய கொலை வழக்கு இருக்கு, SSI சண்முகவேலுடைய கொலை வழக்கு இருக்கு, அது ஒரு பக்கம் விசாரிக்கணும். அதே சமயம் இந்த சம்பந்தப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்ட நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். அவரையும் வந்து இவர் வந்து எப்படி உயிரிழந்தார், எதற்காக உயிரிழந்தார், என்ன ஆயுதங்கள், எதற்காக தாக்க முயன்றார், இது போன்ற விசாரணை வந்து இந்த வழக்கு 2 பக்கங்களும் வந்து பயணிக்க இருக்கிறது. தொடர்ந்து வந்து சம்பவ இடத்துல இனி உயரதிகாரிகள் செல்வார்கள். உயரதிகாரிகள் சென்று அங்க இருக்கக்கூடிய இந்த தனிப்படையில் இருந்த போலீசாரையும் வந்து தனித்தனியாக விசாரிச்சு அவர்களிடம் வந்து வாக்குமூலம் வாங்குவார்கள். அதே சமயம் நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டு அவர்களும் வந்து விசாரணைக்கான இந்த பயணம் வந்து தொடர இருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.